வெல்கம் டு மிஸ்டர் Blackbiker. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. வால்பாறையிலேருந்து கோயம்புத்தூர் வந்துவிட்டோம். ஸோ ஹெவியான மழை. ஸோ அதனால் வந்து கோபுரம் ப்ராப்ளமாக இருந்தனால வந்து நாங்கள் வந்து வீடியோ பண்ணல. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி போகிறோம். கோத்தகிரியில் வந்து சில டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க. என்னோட நேம் தினேஷ். நான் வந்து ட்ராவல் vlog, ஃபுட் ரிவ்யூ அண்ட் மியூசிக் பண்ணிருக்கேன். அதாவது ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோப்ரோவில் வந்து சைடில் வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வந்து க்ளோஸ் பண்ணாமல் நான் வந்து அதில் மைக் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அதில் தான் நம்ம வந்து டேரெக்டாக பேச முடியும் ஹெல்மெட்டில் மாட்டினா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், வால்பாறையில் போன உடனே அந்த கூழாங்கலாறு பார்த்த உடனே நான் ஆக்சுவலாக யோசிச்சுட்டே இருந்தேன், தண்ணி விடக்கூடாதுன்ட்டு. அந்த கூழாங்கலாறு பார்த்தோன்னா உங்களுக்கு கூழாங்கலாறு இந்த கூழாங்கல் தெரியணுன்றதுக்காக டக்குன்னு கோபுரோ உள்ளே விட்டதுக்கப்புறம் தான் வச்சா ஐயோ நம்ம கேப்பை க்ளோஸ் பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கிற வரையும் ஆனில் தான் இருந்தது. நான் ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணலான்னு பண்ணும்போது ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஆன் ஆகும்போது ஆன் ஆகலை. போச்சுரா முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக கோபுரம் ஆனே ஆகலை. எல்லாம் மெமரி கார்டெல்லாம் ஐயோ எல்லாமே போயிடுமோ, எடுத்த ஃபுட்டேஜெல்லாம் போயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு, அதாவது ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக பார்க்கும்போது ஒர்க் ஆச்சு. ஸோ நல்ல வேலைன்னு சொல்லிட்டு அதை காப்பி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ் ஒரு நாள் ஃபுல்லாக ஆனே ஆகலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா சார்ஜ் போட்டேன். சார்ஜ் போடும்போது ஆன் ஆகிடுச்சு. அப்போ தான் ஓரளவுக்கு நிம்மதியாக ஆச்சு. சார்ஜ் போட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, பேட்ரி நம்ம உள்ளே போட்ட உடனே ஆன் பண்ணாமே அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. அப்புறம் நான் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. ஆன்லேயே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ கிட்ட நான் வந்து ஆனில் வச்சுட்டே தான் வந்து வீடியோ பண்ணேன். அப்போ வந்து ரொம்ப கேமரா ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன பண்ணுறது, அவ்வளோதான் முடிஞ்சின்னு சொல்லிட்டு நானும் நிறைய பேர்கிட்ட வந்து சர்வீஸ்க்கு என்ன பண்ணுறது கேட்கும்போது ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை, கோப்ரோக்கு அது இல்லை, இது இல்லை, சர்வீஸ் பண்ணுறதில்ல அப்படி இப்படின்னு ரொம்ப பண்ணிட்டாங்க. சரி வீட்டுக்கு போயிடலாம், பெங்களூரில் போய் எங்கேயோ சர்வீஸ் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் வந்து வெயிட் பண்ணிருந்தேன். அடுத்த நாள் பார்க்கும்போது ஒரு 2 நாள் வந்து அப்படியே தான் இருந்தது, ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற அந்த மாதிரியே இருந்தது. கரெக்டாக பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் போல் வந்து ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிடுச்சு. ஒரே ஹாப்பி, அப்பாடா நம்ம திரும்ப கேமரா வந்து நார்மல் ஆகிடுச்சு. அந்த தண்ணி உள்ளே இருக்க வரைக்கும் தான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை ஆனவுடனே அப்படி ஆகிடுச்சு. ஸோ ஓகே நம்ம திரும்ப வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கோத்தகிரி கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 60 கிலோமீட்டர்ஸ் மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே வந்து கோத்தகிரி போக போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் ஊட்டிலையும் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைக்காக. ஆனால் நம்ம வந்து ரைடு பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நம்ம மார்னிங் வெயிட் பண்ணி பார்த்தோம் மழை வர மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு சரி கிளம்பிடலாம் கோத்தகிரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். இது மழை வர மாதிரி தெரியல, லைட்டாக இருக்குது. பட் வந்து மழை ஹெவியாக வருமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஃபால்ஸ் எல்லாம் வந்து இந்த மழை டைமில் தான் வந்து ஃபால்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக நம்ம பார்க்க முடியும். அதனால தான் வந்து நான் ஃபால்ஸ் ஒரு ரெண்டு ஃபால்ஸு ஒரு வியூ பாயிண்ட் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து அடுத்து நான் பிளான் பண்ணுறதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். அப்படியே முன்னாடி பாருங்கள், இதுதான் நம்ம ஊட்டி. இந்த மலையில் தான் இப்போ ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபியூல் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் தான் இருந்தது. ஸோ அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டேன். திடீர்னு நம்ம வந்து மேலே ஏறி அதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கீழே வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து 2 ரூட் பிரியும், ரெண்டுமே வந்து ஊட்டி போகலாம். ஷார்ட் ரூட்னால் குன்னூர் ரூட்டு தான். பட் நம்ம வந்து இன்றைக்கி கோத்தகிரி தான் போக போகிறோம். அதனால் இப்போ வந்து நம்ம ரைட் எடுத்து கோத்தகிரி போக போகிறோம். மோஸ்ட்லி எல்லோரும் வந்து குன்னூர் ரூட்டில் தான் போகிறாங்க போல். இப்போ யாருமே இல்லையே, நம்ம மட்டும்தான் போகிறோம் தனியாக. இங்கே போகிறாங்க முன்னாடி. இது வரைக்கும் மழை பெய்யல, ஆனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக வந்து ஈசா யோகா வந்து போகும்போதே வந்து நம்ம ஊட்டி வந்தோம். பட் நம்ம மழை ரொம்ப இருந்தனால வந்து நம்ம அப்படியே நம்ம கூட வந்த காரில் போயிட்டோம். ஸோ வீடியோ பண்ண முடியல. அப்போ வந்து ஒரு ஃபன் நடந்துச்சுங்க, செம்ம காமெடி. என்னென்னா எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு காலேஜ் பஸ் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா, காலேஜ் பஸ் போயிட்டு இருந்தது. நாங்களும் வந்து அதை பின்னாடி வந்து காரில் போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது சடனாக வந்து அந்த காலேஜ் பஸ் என்னாச்சுன்னா யூட்டன், அதாவது ரிவர்ஸ் எடுத்து திருப்புறத்துக்காக ட்ரை பண்ணும்போது அப்படியே வண்டியெல்லாம் டிராஃபிக் ஆகிடுச்சு. நாங்கள் பின்னாடி நின்றுருக்கோம். பஸ் எதுக்கு திருப்புறாங்க, என்னாச்சு, யானைக்கு ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருந்தோம். யானை ஏதாவது வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஆப்போசிட்லாம் வண்டி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒட்டி வருது, அப்போ கண்டிப்பாக யானை இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம்.
எங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு கார் என்னாச்சுன்னா வேகமாக வந்தாங்க, எங்களுக்கு பின்னாடி நிப்பாட்டினாங்க. பஸ் ரிவர்ஸ் எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, சரணுத்து அப்படியே யூட்டன் அடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டாங்க. செம காமெடியாக இருந்தது. அவங்க யானைன்னு ஏதோ நினச்சிட்டாங்க போல். அதனால் செம ஃபன்னாக இருந்தது. நாங்களாம் சிரிச்சுட்டு உக்காந்துருந்தோம். என்னன்னு கூட பார்க்காம அவர் பாடு. அதுவும் இங்கே லோக்கல் வண்டி கிடையாது, அவங்க கர்நாடகா வண்டின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கரெக்டாக அவங்க பயந்துட்டாங்க. ஏதோ யானை, அதாவது ஒரு டைம் கூட பஸ்ஸை வழிமறிச்சு யானை வந்து அந்த கண்ணாடியெல்லாம் உடச்சிருக்கும். அந்த இடம் தான் கரெக்டாக, இந்த இடம் தான் நினைக்கிறாது. ஸோ அதை வந்து அதனால் அதை நினச்சி அவங்க பயந்துட்டாங்க போல். நீங்கள் ஊட்டிக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த ரோடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும், டிராஃபிக் எதுவுமே இருக்காது. அதாவது நம்ம கோத்தகிரி ஊட்டி அப்படி போகிற மாதிரி. இன்னொரு ரூட்டு பார்த்திங்கன்னா குன்னூர் ஊட்டி இருக்கும். ஸோ அப்படி போனீங்கன்னா ரோடு ஒர்க் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி டிராஃபிக் ஹெவியாக நடக்கும். அங்கே ரோடு சின்னதாக இருக்கும், இந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஊட்டிக்கு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கிலோமீட்டர் இது எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் இதில் போகிறது வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒரு வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த சைடும் வியூ இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் என்னென்னா நம்ம நிப்பாட்டி எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்க. அதுவும் சோலோ. நான் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சோலோவாக தான் வந்துட்டுருக்கேன். சோலோவாக வர்றது வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்பப்போ இங்கே இந்த மாதிரி ரூட்டில் வந்து கப்புள்ஸ்லாம் நிறைய பேர் போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் வந்து சோலோவாக போகிற அளவுக்கு வந்து எந்த இதுவும் வந்து கிடைக்காது. பாருங்க, சொன்ன உடனே வராங்க கப்புள்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த ரூட்டை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஏர்பின் பென்ஸ் வந்து ரொம்பலாம் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு 2-3 தான் மொத்தமாகவே இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் ஏர்பின் பென்ஸு ஊட்டியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி நார்மலாக அது ஜஸ்ட்டு வந்து அந்த ஒரு பெண்டு தான் இருக்கும். அப்படியே வளைஞ்சு நனைஞ்சு போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏர்பின் பென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மொத்தமாக ஒரு 5-10 தாங்க இருக்கும். அதுவுமே இந்த மாதிரி ரிஸ்க்காலாம் இருக்காது இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும். அங்கே சுத்தமாக கிடையாது. குன்னூர் அந்த ரூட்டில் வந்து சுத்தமாக ஏர்பின் பென்ஸே இருக்காது. சைடெல்லாம் வியூ பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட். இங்கே பாருங்க வியூ, கிளைமேட்டும் அப்படியே வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரீச் ஆகிடணும், அதான் நம்மளோட டார்கெட்டு. கோத்தகிரியா ஊட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்கேன். கோத்தகிரி போகிற மாதிரி இருந்தால் ரூமெல்லாம் பார்க்கணும். ஊட்டிலாம் நமக்கு தெரிஞ்ச இருக்கார். ஸோ அங்கேயே டேரெக்டாக போயிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இங்கேருந்து வியூ காமிக்கணும்னு நினச்சேன். அந்தளவுக்கு இங்கே அதுவும் சின்னதாக ஒரு வியூ, அதை அப்படியே பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம். பைக் ஆன்ல இருக்கட்டும். இங்கேருந்து ஒரு நல்ல வியூ. ஆக்சுவலாக மவுண்டன் வியூ, அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. ஏறும்போது சின்னதாக வந்து ஒரு வியூ, அவ்வளோதாங்க. நம்ம அப்படியே வந்து இங்கே நிற்கலாமா. அந்த மிஸ்டெல்லாம் வரும்போது பயங்கரமாக இருக்கும். நம்ம அங்கே நின்று பார்க்குறத விட இந்த வியூ நல்லா இருக்குங்க. அங்கே பாருங்க, அங்கே ஒரு டேம் தெரியுது. இது மேலே ஃபுல்லாக அப்படியே எஸ்டேட்டு தான். ஸோ இந்த இடம் நல்லா இருக்குது பார்க்க. அங்கே வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை. அங்கே தூரத்தில் பாருங்கள் டேமெல்லாம் கூட, டேமா லேக்கா என்னன்னு தெரியல. அப்படியே மிஸ்ட்டு வந்து க்ளோஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு அந்த சைடெல்லாம். ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். பைக்கு, கேமரா, சாமி உங்களுக்கு என்ன ரொம்ப ஆசையாக பேஷன்? ஆமாம், ஃபுல்லாக யூடியூப் தான். ஃபுல்லாக நம்ம சும்மா ட்ராவல் பண்ணுறோம். பேரில் Mr.Blackbiker. அதான் அப்படியா? போட்டோவில் வந்துருமா? சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு லைக் போட போகிறேன். தேங்க்யூ. உங்களோட ஃபுல் செட்டப் பார்த்தா ரொம்ப நீங்கள் ரொம்ப பிரியனாக இருக்கீங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரு நம்ம நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும், பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொடுக்கணும் அப்படின்றது தான். இதெல்லாம் எப்படி தான் யோசனை பண்ணுறீங்க? இது ஆக்சுவலாக நான் கேமராவா? ஆமாம், கேமரா வித்தியாசமாக இருந்துச்சு. கேமரா இந்த மாதிரி கேமரா நான் பார்த்ததே இல்லையா? கோப்ரோ. இது வந்து ஒரு சின்ன ஷேக் இருக்காது நம்ம வண்டியில் வந்தால். பாருங்கள் வீடியோ
காமிக்கிறேன். இதுதான் கோத்தகிரி. நம்ம ஆல்மோஸ்ட் கோத்தகிரி ரீச் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம ரூமெல்லாம் எதுவும் புக் பண்ணல. இதுக்கு மேலே தான் கேட்க போகிறோம். பாருங்கள் எப்படி தெரியுது, செம்மையாக இருக்கு இல்லையா? அரை வேணும் அப்படின்னு நம்ம இன்னும் கோத்தகிரி வரலையா? வாட்டர் ஃபால்ஸ், கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ்லாம் நம்ம இங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கேயே வந்து ரூம் எடுக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம இதை செக் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து கோத்தகிரியில் ரூம் எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா இந்த ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் மட்டும்தானே இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரூம் அங்கே எல்லா திங்ஸும் வச்சுருக்கோம். நான் இது ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறேன். அப்படியே லைட்டு ஒர்க் ஆகுதா, என்ன சவுண்ட்லாம் வருது, என்ன ஓடிச்சு, லைட் இல்லையே, லைட் சுவிட்ச். ஓ போச்சு லைட் சுவிட்சு. சூப்பர், லைட் இல்லை. ஓகே, ஆனால் அட்டாச்சு பாத்ரூமு, இண்டியன் டாய்லெட்டு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 தாங்க. 600, 500 கொடுக்கலாம். ஓகே, 600ன்ற மாதிரி இருந்தது. ஓகே, நமக்கு வந்து டிவியெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம ஒருத்தர் தானே, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரூம் எடுத்தாச்சு. ஓகே, அப்புறம் வந்து உடனே வெளியே கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தோம். மழை பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை அங்கே வரும். மழை பயங்கரமாக பிடிச்சிருச்சு. பார்க்கிங்கும் இருக்குது. நான் பிளாக் மட்டும் அந்த பக்கம் இருக்கான். ஓகே, இதான் ஓவராலாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இங்கே எங்கேயாவது சுற்றலாம் அப்படின்னு பார்த்தோம். மழை பயங்கரமாக இருக்குது. ஸோ எங்கேயும் போக முடியல. நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் வந்தேன். பாருங்கள், எல்லாமே வந்து நனைஞ்சிருச்சு. தெரியும் உங்களுக்கு, ட்ராப்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி தெரியுது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவோட வெயிட் பண்ணுங்கள். நம்ம சுற்ற போகிறோமா இல்லை திரும்ப இறங்க போகிறோமான்னு தெரியல. வெயிட் பண்ணுங்கள்.